ஹலோ மக்களே, கத்திரிக்காய் வச்சு என்ன காய் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. 5-6 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. அது பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் பண்ணுறதுனால நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முழு தக்காளி நறுக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வதங்குறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா அலசிட்டு போட்டுருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டுருங்க. மூடி போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடியை சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் கடையில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வச்சிருங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதை நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான் மக்களே, சுவையான எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.